கல்யாணம் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. எனக்கு என்ன கலப்பு? நான் இந்த பிரயாணம் பண்ணி வந்தேன். அதுவும் கரெக்ட் தான். சரி, நான் வெளியே போய் நாளைக்கு எங்கெங்க போறோம் என்னென்ன பாக்குறோங்கிறத ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். தவிர நான் முக்கியமா வந்தது என்னமோ பிரஸுக்கு மிஷின் வாங்கதான். அதையும் நடுவில் கவனிச்சுக்கிறீங்க, ஓகேங்களா? ஓகே, நான் ஒரு பெரிய மனுஷனை பெற்றிருக்கேன்ப்பா. டாடா, பாய். டாடா. சித்தப்பா போறோம். அது ஒரு மாயாஜாலமான இடத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போக போறேன். பார்த்து அச்சன். இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான், இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. ஏய் கம்முனிரு. யோ பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயக்கன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபண்டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ, ஜவுளி கடையில் அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லறை. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான், சப்பானுக்கு போலாம் மச்சான். வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது? போலாம். அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்கயா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான், அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா. இது என்ன கடை துடைக்கிற துணியா? சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா, பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா. முப்பாத்தா. பேரடி தெருவு, பாப்பநாயக்கன் பாளையம், கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாய்க்கு ஜாஸ்தி. I want to eat. 何もわかりません。わかる。これですか？ご飯かどうか。egg chicken.はい。 egg. 何を飲みたいですか？ முட்டை தெரியாதா? கோழியும் சேவலும் சேர்ந்தா வருமே. This is cup. No. Egg breaks, chicken comes out. முட்டை உடைஞ்சு கோழி. என்ன சார், உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமா? உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமான்னு கேட்டேன். அப்பா, தமிழ் கேட்டதும் பாதி வயிறு நிறைஞ்சு போச்சுங்க. உடனத்து பொண்ணு எப்படி பேசுற பாத்தியா? நீ இருக்கே 5 நிமிஷத்துல அலக்கழிச்சிட்டாங்க. ஹாய் தோமா, உள்ள வாங்க. என்ன சார்? அததான் நானும் கேக்குறேன். என்ன இது? சிக்கனையும் கருவாடையும் கலந்து செஞ்சிருக்கீங்க. ஒரே கவிச்சியா இருக்கு, உப்பு சப்பு இல்லாம. சார், இங்க எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க. எப்படி அப்படியே பச்சையாவா? சமைக்காம? சரியா கூட வேலைங்க, அறவேக்காடு. ஏமா, நீ தமிழ் பொண்ணு தானே, உனக்கு தெரியும்ல இது இப்படித்தான் இருக்குன்னு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதானே. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஜப்பான்ல தான். அதனால உங்க ருசி என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுவும் கரெக்டா தான் படுது. வரேன். கொஞ்சம் இருங்க, பில் கொண்டு வரேன். 5000 yen. கொஞ்சம் இருங்க. எங்க ஊர் பழக்கம் என்னங்கறத நான் சொல்றேன்.
அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. சோத்தை பார்த்ததுக்கே காசு கேட்க மாட்டாங்க. இங்க சப்ளை பண்ணிட்டாலே காசு கொடுக்கணும். அப்படியா? காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வேனா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன். ஆனா ஒரு இந்தியன் அவமானப்படுத்த நான் தயாரா இல்ல. நீங்க போங்க, ஒருத்தருக்கு பிச்சை போட்டதா நினைச்சு உங்க பில்லுக்கு நானே பணம் கட்டுறேன். இந்தாம்மா பொண்ணு, நீ கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தேன்னா நானே பணத்தை கொடுத்துருப்பேன். ஆனா நீ மிஞ்சிட்ட. ஒரு இந்தியனை பார்த்து பிச்சை கிச்சைன்னு கேவலமா பேசிட்டு அதுக்கு அபராதம் 5000 கொடு. அது போக ஒரு தமிழனை பார்த்து உள்ள தள்ளிடுவேன் அசிங்கமா பேசினதுக்காக தனி அபராதம். ஆனா அது வேணாம், இந்திய பொண்ணாச்சே பாவம்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். இந்த அவன் தட்டு. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல வாம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி, யார் அவன் கடங்காரன்? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெராசு வந்துடுதா மச்சான்? அது நானு. இந்தாங்க, இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏற்றி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவார். என்ன யோ, ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட, அங்கிருந்து துப்புனா கீழே இருக்கிற சனங்க வேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலைமையிலேயே துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சா, தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. ஹலோ, போயிடுவா வேணுமா? அது ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். அங்க கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா 12 மணி. எல்லா கடையும் அடைச்சிட்டான். உங்க இடம் மாத்திரம் திறந்து இருந்துச்சு. அதான் சாரி, வலிக்கலையே. அந்த அந்த சிக்கன் கறி ரைஸு அது வேணாங்க. அது என்னமோ மாதிரி இருக்கு. நான் உட்காரலாமா? தேங்க்யூ. இந்த பாருங்க, ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பலை. ஒரே ஒரு ரொட்டி துண்டு, அதை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி, அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி ஆம்லேட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். அப்புறம் மீன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஊரில் எல்லாத்தையுமே பச்சையாகவே தின்னுறானுங்க. செடி கொடி பார்க்க பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாடும் அப்படி இருந்தால் எப்படிங்க? வேண்டாம் சார். அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்க ஊர் வெண்ணெய் மாதிரி இல்ல, முட்டை மாதிரி இல்ல, ரொட்டி மாதிரி இல்லன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் 5000 yen என்னால கொடுக்க முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதுல என் பாஸ்போர்ட், 5000 அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் இருக்குதுங்க. இதை வச்சுக்கிட்டு நான் முன்னால கொடுக்காம போனது இப்போ கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா போதும். என்னை கைவிட்டுறாதீங்க தயவு செய்து. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. அப்படியே கொடுத்தோம். இப்படியே வா. சாரி. Ayumi-san, 私のカバン、はい、ありがとう。ラダさん、 எஸ் மேடம். お酒へ行って帰ります。 sayonara. また見ます。 இல்ல, இப்ப அவங்க என்னமோ சொன்னாங்களே, கேட்க நல்லா இருந்துச்சு. அதுல 2 கொண்டாங்களே. ஐயோ, அவங்க ஒசாக்கா போறாங்க. இன்னும் 2 நாளாக வரதுக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? அதை திங்க முடியாது. சரி, இப்போ என்னுடைய பாஸ்போர்ட்டு, இந்த பில் பணம், அது போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுவேன். அப்புறம் அவங்க உங்களை ராதான்னு கூப்பிட்டாங்க. அதான் உங்க பேரா இருக்கும் இல்லைங்க? ஆமா, உங்க பேர் என்ன?
என் பேர் ராமன். ஓ ராமனா? இல்ல, வெறும் ராமன். Ayumi-san, watashi no first passport kohaniteka? Konnichiwa moteta. My God. என்னங்க தப்பா பில்லு ஜாஸ்தியா போட்டாங்களா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, உங்க பர்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வைகோக்கு தூக்கிட்டு போயிட்டா போல இருக்கு. தூக்கிட்டு போயிட்டா போல் இருக்கா? என்னங்க விளையாடுறீங்களா? வெளிநாட்டுல பாஸ்போர்ட் பணம் இல்லாம பைத்தியக்கார மாதிரி அலைய சொல்றீங்களா? அடுத்த ஊருக்கா வந்திருக்க அப்பா பேரை சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு? ஐயோ கத்தாதீங்க. கணிசமா பேசினா கிடைச்சிருமா? ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கை விடுங்க. இப்படி வாங்களே, வாங்க. நீங்க கையை விடுங்க சொல்றேன். எங்க அந்த கொக்கோவா ஓவல்டினா அவளை பிடிங்க, நான் பேசுறேன். இல்ல ஒசாக்கா போயிருக்கா. எப்படி போனா? ட்ரெயின்ல. சரி, அடுத்த ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்தி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். ஐயோ அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்த முடியாது. அது மணிக்கு 500 மைல் வேகத்துல போற புல்லட் ட்ரெயினுங்க. ஐயோ கெடுத்தீங்களே. ஜப்பான்ல பாத்ரூம் போடனால பாஸ்போர்ட் கேட்பானே, அதுல என் சின்ன பையன் அடிக்கடி பாத்ரூம் போவானே. என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்ய இது சொல்றீங்க? பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னும் 2 நாள்ல அவ திரும்பி வந்துருவா. அந்த 2 நாள் வரைக்கும் நான் என்ன பண்றது? உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன். நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க? நியூ ஓட்டானி 1426. ஏன்? சரி, நாளை காலையில நான் பணத்தோட வரேன். உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். உங்களையும் நான் கவனிச்சுக்கிறேன். பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு முன்சாமி, முன்சாமி, முன்சாமி. மச்சான், யாரையுமே காணா. அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? இதுனா முன்சாமி. முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி. என்ன பண்றது மச்சான்? அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா? அவனுக்கு அக்காவா? முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி? இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க போறது? அடிச்சி நிறுத்திடி. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி 4 தெரு பிச்சை எடுப்பு போட்டிருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மச்சான். கழுத முண்டை, சப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி? இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி எங்க போய் தொலைஞ்சானுங்க இந்த தரித்திர பசங்க? முனுசாமி. யோ, நீ தான் மயில்சாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீ தான் முனுசாமியா? இதான் 30 ஆளா? ஏய். இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலையா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா? இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின்னு கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே? இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பு வாசனை இருக்கா? விதி. ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டை கிட்ட சொன்ன கேட்க மாட்டேன்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? 2 சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம், கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு 5-6 பேரை எசகு பெசகா வச்சிருக்கேன். மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா. வாடி போலாம். அட முனுசாமி, முனுசாமி, சப்பாடு நம்ம தாலி இறக்குறானுங்க. யோ யோ யோ, என்னையா கொடைய வச்சிட்டேன்? மழை பெய்யுதுங்க, நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டைன். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சான். அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். யோ யோ, இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா. குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. எண்ணு. கட்டு சோறு கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரமா உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா. இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க.
இந்தாங்க ராமன், இதுல 2 லட்சம் எண்ணெய் இருக்கு. நீங்கள் இதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கங்க. என் பாஸ்போர்ட்டும் பணமும் வந்ததும் நான் இதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். ஓகே. ஏன் ஆண்டி இதை தொலைச்சீங்க? எல்லாம் என் நேரம் தான். எப்போ வரும்? இன்னும் 2 நாள்ல வந்துடும். அப்புறம் இன்னைக்கு நான் கியோட்டோ போகிறேன். நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் அருணை நான் பாத்துக்கிறேன். ஏய், ஆண்டிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன டேய், உட்காந்து குடியேண்டா. அதான் மேல உட்காந்து குடிக்கிறேன்ல. சரி குடி. இப்படித்தான் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். தாயில்லா பிள்ளை, கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பான், பார்த்துக்கேன். குழந்தைன குறும்பு செய்யாம இருக்குமா? நான் பாத்துக்கிறேன். சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லைங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பார்த்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம், எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? ஆ. அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்குத்தம் போடாத. நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, ஆ. பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. எங்க பார்த்தாலும் பூவா இருக்கே, இது என்ன பூ? இதுக்கு பேரு செக்கூரா. வருஷத்துல 1 வாரம் தான் இந்த பூ பூக்கும். ஜப்பான்ல இந்த பூவை தெய்வமா கொண்டாடுவாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? ராமன் சொந்தமா பத்திரிகை ஆரம்பிக்க போறான்னு சொன்னியே, அதுக்கு மெஷின்லாம் வாங்குறதுக்கு ஜப்பானுக்கு போயிட்டானாமே? நானும் கேள்விப்பட்டேன். அவன் இந்தியாவுக்கு உயிரோட திரும்பி வந்தா தானே பத்திரிகை ஆரம்பிக்க. நானும் ஜப்பான் போறேன், அங்கேயே அவனுக்கு சமாதி கட்டுறேன். கண்ணே, என்ன செவப்பா இருக்குது. முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏன் பெருமிச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட 1 வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும்னு கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேட்கறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டுட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போகல. டேய், தொட்டா இடிச்சு போடுவேன். வாடா அந்த பக்கம். இந்த ராதா பொண்ணும் பார்க்க நல்ல அழகாத்தான் இருக்கிறா. செம்பகம் மாதிரி அதே குணம், அதே மனம், அதே கணம். இந்த பொண்ணையே பிடிச்சி நம்ம அண்ணனுக்கு செட்டப் பண்ணி விட்டுவிட்டான்னு. நம்ம அண்ணன் பைய ஒத்துக்கணும், அந்த ராதா போட்டு ஒத்துக்கணும். பெரிய சங்கடம் தான். காதல்னு ஒன்று உண்டாகி போச்சுன்னா நல்லா இருக்கு. அவனுக்கு தன்னால உண்டாகுது, எங்க அண்ணனுக்கு மாத்திரம் நான் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. காதல்னு ஒன்று உண்டாகி போச்சுன்னா அப்புறம் பழி வாங்குறேன், பத்திரிகை நடத்துறேன், சமுதாயத்தை திருத்துறேன்னு அலையாம கிடப்பான். சமுதாயத்தை திருத்துறாங்களாம் இவங்க முகரக்கட்டை.
சமுதாயத்தை ஒரு ஆளா நின்று திருத்த முடியுமா? முட்டாப்பைய இந்த வீட்டுல என்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் இல்லாமலே போயிட்டானே. இல்லையே, அருண் இருக்கிறானே. டேய் பல்லா, அந்த ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருக்காங்க சித்தப்பா. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. அப்படியா? அந்த ராதா உனக்கு அம்மாவா வந்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே. அவன் கட்டக்கறான் விடு. அப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். என் திட்டப்படி நீ நடிச்சின்னா ராதா உனக்கு அம்மாவா வந்துடுவா. மம்மி மம்மி மம்மி. யார கூப்பிட்ட? உங்களை தான். நானா? மம்மியா? ஆமா மம்மி. என்ன பார்த்தா புள்ள பெத்த மாதிரியா தெரியுது? இனிமே என்ன மம்மின்னு கூப்பிட்ட உன் கூட பேசவே மாட்டேன். போங்க மம்மி, உங்களுக்கு என் மேல பிரியமே இல்ல. சரி சரி அழாத. மம்மின்னா மம்மி தான், நல்ல மம்மி. இதெல்லாம் உங்க அப்பா வேலையா தான் இருக்கும். அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ. அப்பா இந்தாங்க உங்க பணம், பாஸ்போர்ட். நல்ல வேலையா திரும்பி வந்துடுச்சு. இல்லைன்னா என் மானமே போயிருக்கும். என்னாச்சு? என்ன இவ்வளோ கோவமா இருக்கீங்க? பின்ன என்ன, நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? நான் என்ன செஞ்சேன்? சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க. நீங்க அருண் கிட்ட சொல்லி என்ன மம்மி மம்மின்னு கூப்பிட சொல்லிருக்கீங்க. நானா? 4 பேர் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்காமலே திருட்டுத்தனமா குடும்பம் நடத்தி பிள்ளைய பத்ததான் நினைக்க மாட்டாங்க. ஐயோ, சின்ன பிள்ளை, ஏதோ விளையாட்டு. அருண் அருண் ஏன்டா அவங்கள அப்படி கூப்பிட்ட? அம்மாவை மம்மின்னு தானே கூப்பிடணும். இது யாரா உனக்கு மம்மி? இவங்க தான் என் மம்மி. இல்லைங்க, நான் வந்து என்னடா சொல்ற? அம்மா ராத்திரி கனவுல வந்து, நான் எங்கேயும் போகல ராஜா, நான் ராதா உடம்புல ஆவியா வந்திருக்கேன், நீ ராதாவியே மம்மின்னு கூப்பிடு நாங்க. அப்படியா? வளராத. அப்ப கனவு ஏதாவது கண்டிருப்பா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. ஐயோ, அதெல்லாம் சரியா இருக்கும். மம்மி மம்மி, என்னை விட்டு போகாதீங்க மம்மி. என்கிட்ட வர மாட்டீங்களா மம்மி? மம்மி 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 மம்மி, போகாதீங்க மம்மி. மம்மி பரவாயில்ல மம்மி. குட் பை. சைனோரா. சைனோரா.